ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு இந்த வீடியோவில் முதல்ல பார்க்க போகிற ஒரு பார்த்தீங்கன்னா கூலி படத்துக்கான செகண்ட் சிங்கிள்கான அப்டேட் தான் பார்க்க போகிறோம். கூலி படத்துக்கான செகண்ட் சிங்கிள்கான அஃபிஷியல் அனௌன்ஸ் பண்ண நேற்றுக்கு சன் பிக்சர்ஸ் கொடுக்க வச்சிருப்பாங்க. இந்த ஒரு சாங்கை நாளைக்கு ஈவினிங் 6 மணிக்கு டீம் லிசன் பண்ண போகிறாங்க. இந்த ஒரு சாங்க் ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்பு இருக்கும் செய்து எதனால அந்த ஒரு எதிர்பார்ப்பு அப்படி சொல்லிட்டு உங்க எல்லாருக்குமே தெரியும் அப்படின்னு சொல்லிக்கிறேன். இந்த ஒரு சாங் ஒரு ஸ்பெஷலான சாங் அப்படின்னு சொல்லலாம். நம்ம பூஜா ஹெட்டே இந்த ஒரு சாங்ல டான்ஸ் பண்ணியிருக்கனாலே இந்த ஒரு சாங்க் ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்பு இருக்கும் செய்து இந்த ஒரு சாங்க்கான டைட்டில் அப்படி சொல்லி பார்த்தீங்கன்னா மோனிகா அப்படி சொல்லி டைட்டில் வச்சிருக்காங்க. மோனிகா அப்படிங்கிற டைட்டில் வந்து இந்த ஒரு சாங்க்கு மட்டும் அது கிடையாது. பூஜா ஹெட்டே இந்த ஒரு கூலி படத்தில் பூஜா ஹெட்டேக்கான கேரக்டர் நேமாவும் மோனிகா அப்படிங்கிறது தான் இருக்கும் செய்து இந்த ஒரு படம் முழுக்கலாம் வரப்போகிறது கிடையாது. ஜஸ்ட் இந்த ஒரு சாங்க்கு மட்டும்தான் அப்பியரன்ஸ் பண்ண வந்து போகிறாங்க. பட் ஆனால் மேபி லோகேஷ் அப்படிங்கிறனால ஏதாவது ஒரு கனெக்ட் இவங்களோட கேரக்டருக்கும் இருக்கும் செய்யலாம். இவங்க வந்து மோனிகா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ஒரு பேரும் வச்சு அந்த சாங்க்கும் மோனிகா தான் வந்து வச்சுருக்காங்க. அப்படிங்கும் போது படத்தில் ஏதாவது ஒரு இடத்துல இந்த ஒரு கேரக்டர் இந்த மாதிரி ஒரு கீ பாயிண்டாக இருக்கலாம். ஏதாவது ஒரு சின்ன விஷயமாவது பூஜா ஹெட்டே வச்சு பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து நினைக்கிறேன். ஏன்னா லோகேஷ் தான் படத்துக்கான டேரக்டர் அப்படிங்கும்போது இந்த மாதிரி டீட்டெயிலிங் அவர் கண்டிப்பாக சூப்பராக பண்ண செய்வார். ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். இதேமே ஒரு ஐட்டம் சாங்கை விஜய் சாரோடைய படத்தில் வந்து வச்சாங்கன்னா அந்த ஒரு ஐட்டம் சாங்கால் தான் படமே ஓடிச்சு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவும் செய்வாங்க. எக்ஸாம்பிளுக்கு இப்போ ரீசனாக வந்து தி கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா த்ரிஷா மேம் வந்து ஒரு சாங்க்கு வந்து டான்ஸ் வந்து பண்ணி கொடுத்துருப்பாங்க. அதை வச்சு நிறைய கதை வந்து கெட்டினாங்க. அது ஒரு பக்கம் இருக்கட்டும். அதனால தான் அந்த படம் ஓடிச்சு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவும் செய்வாங்க. பட் ரஜினி சார் படங்களை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா ஜெயிலர் 1 திரைப்படத்துல இதே மாதிரி ஒரு சாங் இருக்கும் செஞ்சு தமிழா வச்சு இப்போ இந்த ஒரு படத்துல வந்து பார்த்தீங்கன்னா பூஜை ஹெட்டை வச்சு ஒரு சாங் வந்து இருக்கு. பட் எந்த ஒருத்தருமே இதை வந்து ஒரு டாப்பிக்காகவே எடுத்து பேச வந்து மாட்டிக்கிறாங்க. ஜஸ்ட் லைக் தட் ரஜினி சார்னால தான் இந்த ஒரு படத்துக்கு இவ்வளோ பெரிய ஹைப்பு இவ்வளோ பிஸ்னஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவும் செய்கிறாங்க. நான் இப்படி பேசுனால நான் வந்து ரஜினிஸோட ஹேட்டராக வந்து கிடையாது. பட் ரியாலிட்டி வந்து சொல்கிறேன். இப்போ ஜெயிலர் 1 வந்து ஒரு மிகப்பெரிய ஹிட் தான். 600 கோடிக்கு மேலே கலெக்ஷன் பண்ணிருந்துச்சு. அப்போ அதே கலெக்ஷன் வந்து ஏன் லால் சலமாக பண்ணியிருக்கணுமே, அதே சூப்பர் ஸ்டார் தான் நடித்தாரு. சரி ஓகே, அதை கூட விடுங்க. வெயிட்டின் ஆச்சு 200 கோடி கூட வெயிட்டின் கலெக்ஷன் பண்ணல முழுசா. ஸோ இப்படிலாம் இருக்கும்போது எப்படி தான் வந்து ரஜினி சாருக்கு வந்து முட்டு கொடுக்குறாங்கன்னே எனக்கு வந்து தெரியல. இப்போ அதே விஜய் சாருக்கு எடுத்து வந்து பார்த்தோம்னா ஃப்ளாப்னு சொல்கிற பீஸ் திரைப்படமே 237 கோடிக்கு மேலே கலெக்ஷன் பண்ணிச்சு. ஸோ வந்து எப்படி விஜய் சாரையும் ரஜினி சாரையும் கம்பேர் பண்ணுறாங்கன்னு எனக்கு வந்து தெரியல. விஜய் சாருடைய படங்கள் சுமாராக இருந்தால் கூட அந்த ஒரு படம் வந்து கண்டிப்பாக வந்து ஒரு மிகப்பெரிய லாபத்தை ப்ரொடியூசர் கொடுக்கவும் செய்யும். ஆவரேஜாக இப்போ வந்து 200 crores மேலே அவருடைய கலெக்ஷன் வரவும் செஞ்சிச்சு. ஸோ என்ன சொல்கிறேன்னே தெரியல. இப்படி தான் வச்சு எல்லோரும் ஊட்டிகிட்டு இருக்காங்க. ரஜினி சார்னா மாசு தான். பட் அவரை வச்சு கூலி திரைப்படத்துக்கு எந்த ஒரு பிஸ்னஸும் இல்லை அப்படிங்கிறது உண்மையான விஷயம். இது நம்ப முடியாமல் கமெண்ட் செக்ஷனில் வந்து நீங்கள் மறுபடியும் கதற தான் போகிறீங்க அப்படின்னு சொல்லி தெரியும். ஸோ நீங்கள் என்னெல்லாம் கமெண்ட் பண்ணுறீங்கன்னு வெயிட் பண்ணி பார்க்குறேன். எல்லாமே ஒரு பக்கம் இருக்கட்டும். இந்த ஒரு படத்துக்கு செகண்ட் சிங்கிள் மோனிகா அப்படிங்கிற சாங்கை நாளைக்கு ஈவினிங் 6 மணிக்கு டீம் லிசன் பண்ண போகிறாங்க. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். இந்த ஒரு சாங் சிட்டுக்கு பயமாக இல்லாமல் கேட்டோன்னே பிடிக்கிறமா ஒரு சாங்காக இருக்க போதா அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்க்கலாம்.